நிர்மலா தேவி உதயகுமார் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் மதுரையைச் சேர்ந்தவர். அவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக விருந்தினர் விடுதியில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த அம்மா பேச ஒரு வீடியோ வைரல் ஆகுது. 3 பெண்கள்கிட்ட மாணவிகள் கூட என்ன அந்த அம்மா பேசுதுன்னா, ஒரு விருந்தினரை நீ சந்திக்க போற, சார்ஜ் ஷீட் போடல, ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. இதுக்கு நடுவில் அந்த அம்மா நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்படுகிறார் பெண் ரவுடி கைதிகளால். இந்த அம்மாவை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் பேச விடுவதில்லை. பெரிய தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சுக்கு முன்னாடி 2 வண்டி பின்னாடி 2 வண்டி அந்த அம்மாவை கூண்டுல தனியாக. அப்போ இவ்வளவு இந்த அம்மா என்ன தேடப்படுகிற பெரிய தீவிரவாதியா? யாராருக்கு அந்த பெண்களை படுக்கை அறையில் அந்த அம்மா பகிர்ந்து கொண்டதுங்கிற தகவல் வெளியேறக்கூடாது. தூக்குற போடலை. நிர்மலா தேவியை கை காட்டுகிற ஆட்கள் யார்? நிர்மலா தேவி யாருக்காக பயன்படுத்தினார்? இது நிர்மலா தேவனா இருந்தால் ரைட், நிர்மலா தேவனை பயன்படுத்தினார் சொல்லலாம். இது நிர்மலா தேவி. தேவி யார்? அந்த தேவன் யார்? தேவிக்கு பின்னாடி இருக்க தேவன் யார்? பல 100 பெண்கள் யாருக்கு விருந்தாக்கப்பட்டார்? யாருடைய அந்த புறத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்? யாருடைய படுக்கையை பகிர்ந்து கொண்டார்? இல்லை, இப்போ பேராசிரியர் நிர்மலா தேவி அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய கௌரவ விரிவுரையாளராக வர்றார். அந்த அம்மா அருப்புக்கோட்டையிலிருந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழக விருந்தினர் இல்லத்தில் அந்த அம்மா தங்குது. விஐபி ஷூட்டில் அந்த அம்மா தங்க வைக்கப்படுகிறார். காந்தி கிராமத்தில் பன்வர்லால் புரோஹித் ஆளுநர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியில் முன்வரிசையில் இருக்கார். ராஜகோபாலன் ஐஏஎஸ் கவர்னருடைய ஆலோசகர். இவர் கலந்து கொள்ளுகிற அத்தனை நிகழ்ச்சியிலையும் நிர்மலா தேவி கலந்து கொள்கிறார். காந்தி கிராமத்தில் ஆளுநர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுகிறார். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அங்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் முதல் வரிசையில் அமர வைக்கப்படுகிறார். இவர் அரசு விருந்தினர் மாளிகை விஐபி ஷூட்டில் தங்க வைக்கப்படுகிறார். இப்படி அவிழ்க்கப்பட முடியாத பல மர்ம முடிச்சுக்கள் நிர்மலா தேவிட்டு இருக்கு. நிர்மலா தேவி உதயகுமார் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் மதுரையைச் சேர்ந்தவர். அவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக விருந்தினர் விடுதியில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொந்த ஊர் மதுரை. அவர் பேரில் அறை பதிவு செய்யப்பட்டு அதே அறையில் நிர்மலா தேவி தங்க வைக்கப்படுகிறார். அப்போது நிர்மலா தேவி யார்? இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவில் உறுப்பினரா? செனட் உறுப்பினரா? இல்லை பல்கலைக்கழக விரிவுரையாளரா? எதுவுமே இல்லை. கௌரவ விரிவுரை. இவர் வேலை பார்த்தது அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு கெஸ்ட் லெக்சர். அப்போது இந்த அம்மா பேச ஒரு வீடியோ வைரல் ஆகுது. 3 பெண்கள்கிட்ட மாணவிகள் கூட என்ன அந்த அம்மா பேசுதுன்னா, ஒரு விருந்தினரை நீ சந்திக்க போகிற, ஒரு விஐபி சந்திக்க போகிற, உன்னுடைய வாழ்க்கை மாறி போயிடும், உன்னுடைய வசதி வாழ்க்கை மாறிடும், நீ அரசு வேலை கிடைக்கும், உயர்ந்த பதவிக்கு போகலாம். இப்படியே அந்த அம்மா அந்த 3 பெண்களை கன்வின்ஸ் பண்ணுது. இந்த பெண்கள் இதை பதிவு செய்து அவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்து பெற்றோர்கள் இதை வைரலாக்குறாங்க. இதுதான். அப்போ இது அந்த பெண்கள் 3 பெண்களும் ஒத்துக்கொண்டிருந்தால் பல 3 பெண்கள், பல 100 பெண்கள் யாருக்கு விருந்தாக்கப்பட்டார்?
யாருடைய அந்த புறத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார், யாருடைய படுக்கையை பகிர்ந்து கொண்டார். இதுதான். இப்போ நிர்மலாதேவி குற்றவாளினா, நிர்மலா நீங்கள் 3 பேரை கைது செய்கிறாங்க நிர்மலாதேவியோடு சேர்த்து. கருப்புசாமி, முருகன், ஒரு ஆராய்ச்சி மாணவன், ஒருவர் கூட படித்த கூட வேலை பார்க்குற பேராசிரியர். 2 பேருமே குற்றவாளிகள் இல்லை. 2 பேருமே குற்றவாளிகள் இல்லை. அப்போது நிர்மலாதேவியினுடைய நோக்கம் என்ன? சரி, நோக்கம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சிறைக்குள் அவர் நிர்வாணப்படுத்தி தாக்கப்படுகிறார் நிர்மலாதேவி. என்ன காரணம்? நீங்கள் 11 மாதம் பிணை கொடுக்கவில்லை. என்ன காரணம்? எங்கேருந்து அழுத்தம் போகுது? அழுத்தம் மிகப்பெரிய இடத்துலேருந்து அழுத்தம் போனால் தான் 11 மாதம் பிணை கொடுக்கப்படவில்லை. 2வது, எந்த வழக்கறிஞரும் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. இது ஜனநாயக நாடா இல்லை ஏதாவது சர்வாதிகார நாடா? ஹிட்லர் ஆட்சி பண்ணுறாருங்க. நீங்கள் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தான் இந்த பிணைக்கான முயற்சி செய்கிறார். நிர்மலாதேவிக்காக முயற்சி செய்கிறார். 100 வழக்கறிஞர்கள் இதில் நீதிமன்றத்துக்கு போய் பிணை கிடைக்கல. அப்போது கிருபாகரன் நீதிபதி கேட்குறார், 11 மாதம் ஏன் என்ன நீங்கள் சார்ஜ் ஷீட் போடல, ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை? இதுக்கு நடுவில் அந்த அம்மா நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்படுகிறார் பெண் ரவுடி கைதிகளால். அந்த அம்மாவை யாரையும் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா கணவர் 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அவங்க அப்பா ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவர் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போது இத்தனை அழுத்தம் பின்னாடி யார் இருக்கா? இந்த கல்லூரி பெண்களை பாலியல் ரீதியாக யார் பயன்படுத்தி கொண்டார்கள்? ஆளுநர் மாளிகையா இல்லை ராஜகோபாலன் ஐஏஎஸ்ஸா? இது யாருக்காக இந்த பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்? இந்த அம்மாவை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் பேச விடுவதில்லை. பெரிய தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சுக்கு முன்னாடி 2 வண்டி, பின்னாடி 2 வண்டி, அந்த அம்மாவை கூண்டில் தனியாக. அப்போ இவ்வளவு இந்த அம்மா என்ன தேடப்படுகிற பெரிய தீவிரவாதியா? அப்போது இந்த அம்மா வாய் திறந்துடக்கூடாது. யாராருக்கு அந்த பெண்களை தன்னை யாரோட படுக்கை அறையில் அந்த அம்மா பகிர்ந்து கொண்டதுங்கிற தகவல் வெளியேறக்கூடாது, மீடியாவில் போயிடக்கூடாது, மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. அப்போ 1 வருட காலம் பசும்பொன் பாண்டியன் போராடி அந்த அம்மாவுக்கு பிணை எடுக்கிறார். பிணை எடுத்த பிறகு யாரோடு பேசினாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு மிரட்டி அந்த அம்மா இங்கே தனிமைப்படுத்தப்படுகிறார். அப்போது இவ்வளவு அழுத்தத்துக்கு பின்னாடி அந்த அம்மா இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கலை. இந்த வீடியோ ஆடியோ வந்த பிறகு இதே போன்று பல ஆடியோ வீடியோக்கள் இன்னும் இருக்குது, வெளியே வர வேண்டியது இருக்குது. இது வெளியே வந்துடக்கூடாது. இந்த அம்மா பல முறை சென்னைக்கு பயணம் பண்ணியிருக்கு. பிணை வந்த பிறகு இல்லை, பிணைக்கு ஆமாம், இந்த சிறை, அதாவது சிறைக்கு போகிறதுக்கு முன்பு சென்னையில் யாரை சந்திச்சது இந்த அம்மா? சென்னைக்கு வர வேண்டிய தேவை, சென்னையில் எங்கே தங்குச்சு, சென்னையில் யார் அந்த அம்மா பார்த்தது, சென்னைக்கு வரும்போது இந்த அம்மாவோட யார் வந்தாங்க? ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்போ இதில் தான் வந்திருக்கு. இதில் நீங்கள் பல முறை அரசுக்கு சொந்தமான வாகனம் தான் வந்திருக்கு. யார் இந்த அனுமதியை கொடுத்தது? கல்வி அமைச்சரா? அப்போ யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா? இப்படி பல அவிழ்க்கப்பட முடியாத மர்ம முடிச்சுகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் அந்த அம்மா பொது வெளியில் வந்து உண்மையை சொல்வதற்கு அனுமதிக்கலை. சிறைக்குள்ள அந்த அம்மா தாக்கப்படுவதற்கு காரணம் பெண் கைதிகளை வைத்து சிறை நிர்வாகமாக அந்த அம்மா தாக்குதான். அந்த அம்மா 11 மாத காலம் இரத்த உறவுகள் கூட சந்திக்க முடியல. அப்போ இவ்வளவு அழுத்தம். இது என்ன பாகிஸ்தானா இல்லை ஏதாவது உகாண்டாவா இல்லை ஏதாவது நமீபியா போன ஆப்பிரிக்கா காடுகளா? மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டே வரவில்லை. அப்போ காவல்துறை தான் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குது. யாருக்காக காவல்துறை இவ்வளோ அழுத்தம் கொடுக்குது? இந்த காவல்துறை அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகார மையம் யார்?
அது இன்றைக்கு வரைக்கும் விசாரணையே நடக்கலை. குற்றவாளிகளே விசாரணை நடத்துகிறான். காவல்துறையே விசாரணை நடத்துது. குற்றவாளிகளை மறைக்குது, சாட்சிகளை மறைக்குது, சாட்சியங்களை அழிக்குது, ஒழிக்குது. இந்த அம்மா வாய் திறந்துடக்கூடாது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த அம்மா தற்கொலைக்கு தூண்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு இரவில் சேலையை அகற்றப்பட்டுரும். அந்த அம்மா உள்ளாடையோடு தான் அந்த அம்மா இரவில் தூங்குது. 24 மணி நேரமும் அந்த அம்மாவுடைய நடவடிக்கைகளை சிறைத்துறை சிறப்பு அலுவலரை போட்டு கண்காணிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு அழுத்த சிறைக்குள்ள 11 மாத காலம் இந்த அம்மா பல முறை தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் அந்த அம்மா தற்கொலை பண்ணல. ஏன்? 2 பெண்கள் கணவர் இருக்காங்க, ஒரே காரணத்தினால் அந்த அம்மா தற்கொலை பண்ணலன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போது இத்தனை அழுத்தத்துக்கு பின்னால் ஒரு பெரிய அதிகார மையம் இருக்கணும். அந்த அதிகார மையம் இன்றைக்கு வரைக்கும் தப்பிச்சிக்கிச்சு. அதான் இவங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்ட்டு நீதிமன்றம் தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்பை கைது பண்ணிட்டீங்க, அந்த எய்தவன் யார் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை மக்களும் கேட்குறாங்க. மக்களுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியது யார்? அதுதானே இப்போ கேள்வியாக இருக்குது. விசாரணை புலனாய்வு அமைப்புகள், சிபிசிஐடியா, இல்லை ஸ்டேட் போலீஸா, இல்லை மகளிர் ஆணையமா, யார் யார் யார்? இப்படி தான் கேள்வி இருக்குது. யாருமே இந்த விடையை, இந்த முடிச்சுக்களை அவளுக்கு தயாராக இல்லை. ஏன்? ஒரு பெரிய அதிகார மையத்துக்கு இந்த அத்தனை அரசு புலனாய்வு ஏஜென்சிகளும் அச்சப்பட்டு நிற்கிது. இதுதான் காரணம். ஆளுநர் மாளிகையா, இல்லை ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரிகளா, இல்லை அது பல்கலைக்கழக வேந்தர்களா, இல்லை பல்கலைக்கழக உயர் அதிகாரிகளா? யார் அவர்கள்? பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவிகளை விருந்தாக்கக்கூடிய அதிகாரிகள் யார்? இந்த கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தான். விழுப்புரத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் 3 பெண்களை தன்னுடைய பெற்ற புள்ள மாதிரி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 100 ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான். 100 பேரையும் உடனடியாக தூக்கில் போட்டிருக்கணும். தூக்கில் போடலை. நிர்மலா தேவியை கை காட்டுகிற ஆட்கள் யார்? நிர்மலா தேவி யாருக்காக பயன்படுத்தினார்? இது நிர்மலா தேவனாக இருந்தால் ரைட், நிர்மலா தேவனை பயன்படுத்தினான்னு சொல்லலாம். இது நிர்மலா தேவி. தேவி யார்? அந்த தேவன் யார்? தேவிக்கு பின்னாடி இருக்க தேவன் யார்? இது இந்த மர்மம் முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடிய சக்தி எதிர்க்கட்சிகளுக்கும் கிடையாது, ஆளுங்கட்சிகளுக்கும் கிடையாது, புலனாய்வு அமைப்புகளும் கிடையாது, மனித உரிமை அமைப்புகளும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு மட்டும் உண்டு. நீதிமன்றத்தினுடைய அதிகார மையம் காவல்துறையை வச்சு, காவல்துறை நீதிமன்றத்துக்கு ஒத்துழைப்பதில்லை. அதனால் நிர்மலா தேவியோட அந்த வழக்கு அப்படி முடிஞ்சிடும். வேற நிர்மலா தேவி உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய அதிசயம். 11 மாத காலம் சிறையிலேயே அந்த அம்மாவை செத்து போட்டும் பல முறை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த அம்மா மீறி தான் உயிரோடு இருந்திருக்கு. பசும்பொன் பாண்டியன் இல்லைன்னா நீங்கள் நிர்மலா தேவி சடலம் தான் வெளியே வந்துருக்கு. பசும்பொன் பாண்டியன் மட்டும் இல்லைன்னா அந்த வழக்கில் முழுக்க இந்த வழக்கு நீர்த்து போய் சிறையிலேயே நிர்மலா தேவியினுடைய சடலம் புதைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த நிர்மலா தேவியினுடைய வழக்கினுடைய சாராம்சம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.